அடிக்கிற வெயில்ல டெய்லி சிக்கன் சாப்பிட்டு மதியான நேரத்துல சூட்டுல இவன் சொருவிக்கிறான். அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல போய் ஒரு அட்டி விட்டு நானும் மாறாவும் மஜாவா ஒரு மீன் ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம்னு பிளானிங்க போட்டோம். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 25 நண்பர்கள். நிறைய பேர் என்னோட வீடியோ கமெண்ட்ல நாய்க்கு மீன் சாப்பிட்டு அலர்ஜின்னு போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச 4 நாய் வளர்க்குற நண்பர்கள் கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க நாய்ங்கள வாரத்துக்கு 2 வாரம் மீன் தான் போடுறாங்க. அதனால எனக்கு இன்னுமே சரியான ஒரு கன்க்ளூஷன் இல்ல. சோ நம்மளும் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அலர்ஜி வருதா இல்லையான்னு ட்ரையல் விட்டு பார்ப்போம்னு நான் ஆரம்பிச்சேன். நான் பாட்டுக்கு இந்த அக்கா போயிட்டு அக்கா மீன் போன்லெஸ் ஒரு 200 கிராம் போடுங்கன்னு சொல்ல அவங்க மேலையும் கிளியும் பார்த்து யாரா இவன் அடிக்கிற வெயில வந்த வேதனையான கஸ்டமர்ன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாங்க. சரி முள்ளு கம்மியா இருக்கிற மாதிரியாவது ஒரு மீன் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டேன். சங்கரா சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல மீன் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஒரு மீன் மட்டும் தாங்கக்கான்னு சொன்னேன். என்னப்பா இது ஒரு மீனை வச்சு குழம்பு கூட வைக்க முடியாது, எதுக்கு வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இல்லக்கா என் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன், அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. தம்பி என்னப்பா இது, என் வீட்டுல நானும் தான் நாய் வளர்க்குறேன், அது டீ காப்பி எல்லாம் குடிக்குது, நீ என்னப்பா வஞ்சர மீன்லாம் வாங்கிட்டு போய் போடுற அப்படின்னு என்னோட டெடிகேஷனை பார்த்து எனக்காக ஒரு மீன் இலவசமா போட்டு கொடுத்தாங்க. அக்கா நல்ல மனசு. 1/2 கிலோ சங்கரா மீன் 160 ரூபா வந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு 2 சைடும் 10 நிமிஷம் ஏர் ஃபயர்ல நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டேன். கண்ணு மண்டை முதுகு எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு கறி இதுல நம்மளுக்கு வருதுன்னு பார்ப்போம். போன்லெஸ்ஸா எடுத்து அடடா டாக்டர் ஒரு நாளைக்கு 200 கிராம் கொடுக்க சொன்னாரு. நான் 500 கிராம் வாங்கினேன். கடைசியில வேஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு போன்லெஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் தான் வந்திருக்கு. இதுலயும் நான் பாதி ஆட்டையை போட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி பப்பி சேம் ஆயிரும். அதனால சரி முழுசும் இவனுக்கே குத்து விட்டுடலாம், வச்சுக்கோ ஜாலி என்ஜாய். அதோட சேர்த்து கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட், அதுக்கப்புறம் கோழிக்கால் பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டா மதியான மீல் ரெடி ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு நண்பர்களே, இப்ப மீனை என்னோட டயட்ல எடுக்கிறது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்டான மெத்தடா இருக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இதை பாக்குறவங்களுக்கும் அப்படி இருக்கலாம். பட் அதுல இருக்க சில எசென்ஷியலான தேவைப்படுற நல்ல மேட்டர் லைக் ஒமேகா 3, EPA, DHA இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சப்ளிமெண்ட் ஒரு ஆப்டிமல் அண்ட் ஆல்சோ ஒரு கன்வீனியன்டான மெத்தடா இருக்கும். ஸோ இப்போ இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். நிறைய பாத்தீங்கன்னா கார்ப் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் ஆட் பண்ணல பிகாஸ் நான் காலையிலேயே ஒரு 6 முட்டை சேர்த்து சாப்பிட்டுட்டேன். இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஃபேட் சாலுபிள் வைட்டமின் ஃபேட்டோட கம்பைன் பண்ணி எடுக்கிறப்ப நல்லா அப்சர்வ் ஆகும். ஒன்ஸ் என்னோட லஞ்ச் மீலுக்கு அப்புறம் யூஃபிட்ல இருந்து ட்ரிபிள் ஸ்ட்ரென்த் ஃபிஷ் ஆயில் ஒரு கேப்சூல் டெய்லி எவ்ரிடே கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு வரேன். பை சாய்ஸ் உங்களுக்கும் சப்ளிமெண்ட் கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் பிராண்ட்ல லோகேட்ன்ற கூப்பன் கோட் போட்டீங்கன்னா 10% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் என்னோட பயோல இருக்கு. சரி இப்போ பேக் டு சங்கராவை பிளேட்ல போட்டா எவ்வளவு சீக்கிரம் நக்கறான்ற கதைக்கு வருவோம், வச்சு பார்க்கலாம். சக்சஸ் நண்பர்களே, இதையும் நல்லா தொடச்சி வலிச்சு எடுத்துட்டான். இது என்னடா புது பிளேட்டுன்னு பார்க்காதீங்க, அவனோட போஸ்டரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதை பத்தி வேணா தனியா ஒரு ரீல் போடுறேன். ரொம்பலாம் இல்ல 400 ரூபா தான். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நேத்துல இருந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ தான். பீரங்கிலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னையில. இங்கேயும் ஏதோ மாக் ட்ரில் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறாங்களா. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்றதுக்காக. சண்டே நடக்க போதோ சமாதானம் நடக்க போதோ, பட் எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்போம். டேங்க்ஸ், ஏர்கிராஃப்ட், நேவின்னு இந்தியா எல்லாத்துலயுமே ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கு. காஷ்மீர்ல அத்தனை பேரை கொண்ட அந்த டெரரிஸ்ட் கும்பல் யாரா இருந்தாலும் அவங்க பாகிஸ்தானி பீப்புளாவே இருந்தாலும் சிவிலியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராம போத் சைட்ல ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட் அப்படின்னு